ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் ஃபால் இன் லவ்வோட லாஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னோட இன்னொரு சேனலான குக்கிங் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் பாருங்க, விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க. மறந்துடாம அந்த சேனலுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டே இருப்பா குடிச்சிட்டு, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் உன்னை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் மனசு உடஞ்சு போயிடுவான். உன்னை சரிஞ்சுட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போன பிறகு நம்ம ஹீரோயின் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பா. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் உன்னை ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு எங்கே உன் மேலே லவ் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால உன்னை பார்க்கவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் போன பிறகு பாவம் இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கூ மேலே வந்து காதல் வர ஆரம்பிச்சு போல இருக்குது. உடனே அப்பனா நைட்டெல்லாம் நான் ஏதாவது உளறி இருக்கும் போல இருக்கு. அதனால தான் நீ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவையும் நம்ம சூஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சார் நல்லா போச்சு, எது எப்படியோ நம்ம இங்கேயே இருந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவை சார் உனக்கு வேணா இங்கேயே இருக்கலாம், ஆனால் எனக்கு நிறைய கடமை இருக்குது, என் ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி இவே சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ கையில் உள்ள பெட்டியை வாங்கிட்டு அதோட நேரா நம்ம ஜிங்க பார்க்க வரா. ஆனா ஜிங்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவவே கேட்கிறா, நீ எதுக்கு இவனை கூப்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. உடனே இவன் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுவான், ஏன்னா இவன் பெரிய ஃபேஸ் மேகசின் கம்பெனியில் எடிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கம்பெனியில் உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி தந்துடுறேன், நீ வந்து அங்கே உன்னோட திறமையை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனால் இவன் ஒத்துக்குவானா அப்படிங்கிற மாதிரி இவே கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜிங்கு சொல்றான், எங்கள் கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்குது, யாராவது அங்கே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இவனே கேட்க நம்ம ஹீரோயின் இவே வருவா, அவளுக்கு நல்லா டிசைன் பண்ண தெரியும், ஸோ கம்பெனியில் இவளை வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஜிங்கு சொல்றான், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஜிங்கு சொல்றான், நீ இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் டக்குன்னு அதிர்ச்சியில் எந்திரிச்சு நிற்கிறா, நீ என்ன இப்பெல்லாம் என்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி. அதோட கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. இங்கே வந்து கூட்டம் வந்து மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சூஜி வந்து இப்போ ஜிங்கோட கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காண்டு. அதுக்கு டீ குடிக்க போன நம்ம ஹீரோக்கு டக்குன்னு பொறை எறியுது. ஒன்று அதனால என்ன ஜாப் விஷயமா மீட் பண்ண போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி கூவும் சொல்ல அதுக்கு மேனேஜர் ஆமாம்மா ஜாப் விஷயமா தான் போயிருக்காங்க, இவே வந்து அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கா, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மறுபடியும் பாவம் நம்ம ஹீரோக்கு பொறை எறியுது. அட பாவி, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா, இவ்வளோ லேட்டாக பேசிக்கிட்டு இருக்கா என்னட்டா, அம்மா அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க அதுக்கு மேனேஜர் வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட கட் பண்ணி இங்கே காட்டினா ஜின்னு வந்து நம்ம ஹீரோயினை டக்குன்னு ஹக் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த நாளை வந்து நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஜிங்கு ரொம்ப உருக்கமாக சொல்கிறேன். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்டா இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்தில் ரெண்டு கவனிச்சு நம்ம ஹீரோ டக்குன்னு கையில் உள்ள பாட்டிலில் போட்டு அப்படின்னு நொறுக்குறான் போல இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஜிங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மேனேஜரும் சொல்கிறாங்க, சார் உங்களோட கோபம் வந்து அங்கே வெளியில் வரைக்கும் கேட்குது, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜிங்கு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு சைக்கிளில் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க. நம்ம ஹீரோவும் சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க, சார் மெதுவாக போங்க, அவங்க நம்மளை திரும்பி பார்த்துட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்ல நம்ம ஹீரோவும் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜிங்கு வந்து ஒரு இடத்துல இறங்கிட்டு ஏதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இருந்தால் கண்டிப்பாக எண்டிங் பாயிண்ட்னு இருக்க தான் செய்யும், நான் என்றைக்குமே அவன் ஃப்ரெண்டாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரமாக நின்று நம்ம ஹீரோ கவனிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மேனேஜர் பையன் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி, சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கோவத்தில் டக்குன்னு சைக்கிளை எட்டி உதச்சிட்டு ஒன்று அங்கேருந்து கிளம்பி வருவாருன்னு போயிடறான். அதே மாதிரி இங்கேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா நடக்குது என் லைஃப்ல, நான் எழுதாதெல்லாம் என் ஸ்டோரியில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே யுவே கால் பண்ணுறா. நம்ம ஹீரோயினை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னா சரி வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டோன்னா யுவையும் வரா. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இந்த நாவல் வேர்டோட மேனேஜர் இந்த மீட் பண்ணாரு, என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா நான் கண்டிப்பாக கூ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணுமா, அதனால வேற வழியில் அது ஒன்னால தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி யுவே சொல்ல அதுக்கு நான் ஹீரோயின் சொல்கிறா, நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு, நீ சும்மாவாவது போய் கூவை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னா, என்னது நான் கூவை லவ் பண்ண போறேன், ஆமா ஆமா இப்போதைக்கு நம்ம தேவை நிறைவேறணும், அதனால சும்மா வந்து நீ அவனை லவ் பண்ற மாதிரி நடி, நம்ம தேவை நிறைவேறணும்னா நம்ம அங்கேருந்து வந்துடலாம், இந்த மாதிரி தான் செய்ய சொன்னார் உன்னையே அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாமல் யுவைக்காக சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதோட யுவையும் வந்து கூவை சந்திக்கிறதுக்காக கம்பெனிக்கு வந்துக்கிறாங்க. இவன் உங்களை லவ் பண்ணுறாலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவா வந்து கையை கட்டி என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டோன்னா உன மேனேஜர் அப்பனே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வா நம்ம வெளியே போக
அப்படின்னு சொல்லிட்டு யுவியை கூட்டிட்டு வெளியே போயிடறான். நம்ம ஹீரோவும் பக்கத்துல வந்துட்டு இதெல்லாம் உண்மையா, என்ன திடீர்னு உன் மனசுல இவ்வளவு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பயமா தான் இருந்துச்சு, இவங்க லவ் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாம நீ தான் என்னோட ஃபியான்சி, நான் தானே நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணேன். சார் லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், கொஞ்ச நாள் உங்க கூட ஸ்டே பண்ணி இருந்து பார்க்குறேன், உன் மேல எனக்கு லவ் வராட்டி நான் இங்கேருந்து போயிடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சும்மா அவனுக்காக போய் சொல்ல, நம்ம ஹீரோவோ அப்படியே அப்படா கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு இங்க கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பா வந்துகிட்டு இருக்கா. உடனே இவன் பின்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனை லவ் பண்ண நான் ப்ரூவ் பண்ணணுமா, அதுக்காக இவனை கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு வர்றா. ஆனா பின்னாடி ரெண்டு இதெல்லாம் வந்து வில்லன் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும் கோவமா இதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு, எனக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணல, பேசாம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த மேனேஜர் கால் பண்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, வந்து ஆபத்துல இருக்காரு, அவரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் போய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல உண்மைதான் சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆமாமா, என் ஸ்டோரியில அந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட அந்த இடத்துக்கு வரதுக்கு அவளும் ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்கா. இங்க வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அந்த வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என் லைஃபே நீ எடுத்துட்டில, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த கம்பெனியை உருவாக்கினேன், ஆனா ஒண்ணுமே இல்லாம நாஸ்தி பண்ணிட்டா, இப்ப நான் உன்னை வந்து கட்டி போட்டிருக்கேன், நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது, உன் சாவு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் டயலாக் விட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்து அவன் மண்டையில பார்த்து கட்டையை வச்சு அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அதோட கட்டையெல்லாம் ஒத்து விடுறான். ஆனா பாவம் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அடி விழுந்துருச்சு போல இருக்கு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் கனவா நனவான்னு தெரியல, நீ தான் என்னை காப்பாத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. ஆனா பின்னாடியே வில்லனும் வந்துறான். வந்து கத்தி எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு இன்னொரு கட்டையை எடுத்துட்டு வந்து நல்லா அவனை அடின்னு அடிச்சுட்டு, மோனே நீ சாவுடா, இனிமே இதோட உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அதோட ஹீரோ கையை பிடிச்சிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியா வராங்க போல இருக்குது. ஐயோ நம்ம அந்த தெரியாம காட்டு வழி பக்கம் வந்துட்டோம் போல இருக்கு, இங்கேருந்து எப்படி போகணும்னு தெரியலன்னு சொல்லும்போது பாவம் நம்ம ஹீரோவுக்கு நடக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் என்னாச்சு உங்களுக்கு, இப்போ நீங்க ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இருங்க, நம்ம இங்கேருந்து எப்படி போகலான்னு நான் பாதையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி நகல்றா, கீழே கடக்கிற கட்டை மேலே காலை வைக்க நம்ம ஹீரோயின் தடுமாறி உழுவ போக்க நம்ம ஹீரோவும் அவளை சேர்ந்து பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படி உருண்டு போகிறாங்க. உருண்டு போன வேகத்தில் நம்ம ஹீரோ வந்து மரத்தில் மோதிரான். உடனே தலையில் அடிபட்டு அப்படியே மயக்கப்பட்டு ரெண்டு பேருமே விழுந்துறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்குது, இருட்டா இருக்குது. நம்ம ஹீரோயின் நம்ம கூவை பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சு ஒன்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கும் சாரு வருது. ஆனா கண்ணை முழிச்சு நம்ம ஹீரோ எனக்கு என்னாச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். நம்ம ஹீரோயின் அதோட கூட்டிட்டு வரும்போது கேட்குறா, உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் இல்லையே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படி போறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். என்னடா ஹீரோவை காணோம் நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் வரான், உனக்காக அவனை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவன் கையை அப்படி ஓப்பன் பண்றான், அதுல இருந்து விண்மீன் பூச்சிக்கெல்லாம் அப்படி பறக்குது. அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து அப்படியே வாயை பிளந்து அசந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் வழியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். சுத்தி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அவன் எல்லாத்தையும் மறந்துட்டானா இல்ல போய் சொல்றானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த மேனேஜர்னு சொல்றாங்க, ஐயோ உண்மைதான், டாக்டர் தான் சொன்னாங்களே இவனுக்கு அம்னீசியாண்டு, அதனால தான் எல்லாமே மறந்துட்டாரு, இவர் இவனும் போய் சொல்லல அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் வக்காலத்து வாங்கிக்கிட்டு சார் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிக்க நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த லூ பத்தியா இவன் இதான் சாக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவ கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புறபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே நம்மளோட மேனேஜர் சொல்றாங்க, அப்பெல்லாம் இல்லை, இவர் உண்மையில மறந்துட்டாரு, இவரை ரொம்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது, இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துடும், ஆனா ரொம்ப போஸ்ட் பண்ணமாக்க இவர் எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துடுவாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால இவர் ஆசைப்படியே இவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எல்லாரும் சொல்றாங்க, அப்பனா அந்த கையை முதல்ல எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துட்டு சரி இவர் என்னால தான் அடிபட்டாரு, நானே இவரை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதோட ஒரு வழியா நம்ம ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அப்பதான் டக்குன்னு கை எடுக்க போறா, பார்த்தா இவன் விட மாட்டேங்கிறான், நீ எங்க போற, என் பக்கத்திலே இரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்க கூட இருந்து அந்த வான வேடிக்கை பார்த்தது, அந்த அவன் வந்து அந்த விண்மணி பூச்சிக்கெல்லாம் இவங்களுக்காக செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னமோ பயமா இருக்கும் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிக்க போற. அவன் ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவசரமா எந்திரிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி வெளியே போறா.
நம்ம ஹீரோவ அவ இவ்ளோ நேரம் ஆச்சு அவ வரவே இல்ல என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் கதவ ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பாவம் வெளியில நின்டுகிட்டு இருக்கா. உடனே என்னாச்சு? எதுக்கு இப்படி வெளியில நிக்கிறா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, ஒண்ணுமில்ல சும்மா வந்தேன், பாதைய மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி அவளும் ஏதோ சொல்லிட்டு உள்ள நுழைய, அதுக்கு நம்ம ஹீரோ உன் வீடு உனக்கே பாதை தெரியலையா? அப்படிங்கிற மாரி கேட்கறான். உடனே டக்குனு நம்ம ஹீரோயின் இது என் வீடுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, நம்ம ஹீரோ அதுக்குள்ள நடிக்க விரும்பல. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாரிலாம் நடிக்கிறீங்க? தயவு செய்து இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாரி ஃபோன் எடுத்து மேனேஜருக்கு கால் பண்ண போறா. நம்ம ஹீரோ டக்குன்னு கைய பிடிக்கிறான். வேண்டாம் நானே போறேன் அப்படிங்கிற மாரி. நான் காலையில எந்திரிச்சு நானே போய்க்கிறேன். எனக்கு ஒண்ணும் யாரும் தேவையில்ல அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி அப்பனா நீ வந்து கெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்க அப்படிங்கிற மாரி சொல்றா. நம்ம ஹீரோ கேட்கறான், கண்டிப்பா உனக்கு என் மேல காதல் வரவே இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட என்னை பிடிக்கவே இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி அப்பனா உன் விருப்பம்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே தூக்கத்துல சொல்றா, இல்ல நீ என் பக்கத்துல வராத. நான் கண்டிப்பா உன்ன லவ் பண்ண மாட்டேன். நிச்சயமா உன்ன லவ்வே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவளும் பாவம் புலம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படி கதவ தொறந்து அவள பார்க்குறான். அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. பார்த்தா அவ வேற வீட்ல அதாவது நம்ம ஹீரோ வீட்ல இருக்கிற மாரி இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அவ கைய 2 கட்டி இருக்கிற மாரி இருக்கு. ஐயய்யோ! யாரு இங்க கூட்டிட்டு வந்தது? என்ன யாரு இப்படி கட்டி போட்டுருக்கா? அப்படின்னு நம்ம ஹீரோயின் பதறிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே, "ஏய் நீ எதுக்கு என்னைய இங்க கடத்திட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அவனும் டக்குனு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, "பேசாம தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காத. இல்லாட்டி நான் அவனுக்கு கிஸ் குடுத்துருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் உடனே வாய இறுக்க மூடிக்கிறா. உடனே அவனும் வந்து, "நீ நான் சொன்னபடி கேட்டுக்கிட்டியாக்க நான் உன்னை விட்டுடுவேன். இல்லாட்டி தேவையில்லாத விஷயமெல்லாம் நடக்கும். ஜாக்கிரதையா இரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின மிரட்ட, நம்ம ஹீரோயின் சரி, சரி நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி அமைதியா இருக்கிறேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ, என்னோட இன்னொரு ஃபேஸ நீ காட்ட வச்சுறாத." அப்படிங்கிற மாரி அவனும் மிரட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின், ஐயய்யோ! தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே! இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி இழுக்குறா. பார்த்தா அவ கைய வந்து கட்டி போட்டுக்கிறது வெறும் ஆப்பிள வச்சு தான் கட்டி போட்டுருக்காய்ங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயின், ஐயய்யோ! ஆப்பிள வச்சு தான் என்னைய கட்டி போட்டுருக்காங்களா? நான் தான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேனா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்து இந்த நாவல் படிங்களேன், இதுல சூப்பரா இருக்கு. இதுல நெறைய ஐடியாக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுதின நாவலையே நம்ம ஹீரோவ படிக்க வைக்கிறான். அதாவது எப்படி நம்ம ஹீரோயின் மனச மாத்தலான்ட்டு அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவும் வந்து அதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப சாஃப்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, "நான் இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளிய போ வேண்டியதா இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "உனக்கு வேலை இருந்தா நீ போறோம்டா போய்க்க. நான் வேணா என்னைய நானே பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி ரொம்ப சோகமா சொல்ற மாரி சொல்லிட்டு, அப்படிங்கிற மாரி நெஞ்சில கை வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, "ஆமா அந்த வில்லன் போட்டு நம்ம ஹீரோவ நல்லா அடிச்சுட்டான்ல, அதான் வலிக்குது." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின், "ஐயய்யோ! ஆனா வந்து எனக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு யுவைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்டிங் இருக்குது. அதுக்கு நானும் கண்டிப்பா கலந்துக்கணுமே, அவ கூட போகணுமே." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ, "உனக்கு என்ன விருப்பமோ நீ அத அப்படியே செஞ்சுக்க. நான் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி ரொம்ப சாஃப்ட்டா பேசுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி ரூமுக்கு எந்திரிச்சு வரா. வந்தவ, "இங்க என்ன நடக்குது? இவன் இவ்ளோ சாஃப்ட்டா, இவ்ளோ அன்பா பேசுறான். என் கண்ணமெல்லாம் ஏன் அப்படி சிவக்குதுன்னு தெரியலேன்ட்டு." அவளும் பாவம் குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இங்க அதோட கட் பண்ணி காட்டுனோம்னா, யுவைக்கு கொஞ்சம் சண்டையாம். அதோட லூட்ட வந்து சொல்றா, "எனக்கு என்னமோ சூஜிய காணோம். வீட்லயும் இல்ல. நல்லா தேடி பார்த்துட்டேன். இந்த மேனேஜர் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கவனிச்சேன். அவரு ஏதோ வந்து சூஜிக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அங்க சமைக்கிற மாரி கேள்விப்பட்டேன். அதனால அவ அநேகமா வந்து வீட்ல தான் இருக்கிறான்னு நெனைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்ப்போமா?" அப்படின்னு கேட்டோம்னா, லூவும் நம்ம யுவையும் அங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து பார்க்க நேரம் பார்த்து, நம்ம ஹீரோயின் கீழயும் மேல வந்து நம்ம வந்து படுத்து கிடக்குற மாரி இருக்கு. இத பார்த்தோனே யுவைக்கு கோவம் வந்துருது. "அட பாவி! நீ இவ்ளோ மோசமானான்னு" சொல்லிட்டு டக்குனு அங்க உள்ள கீழ கிடக்குற அந்த பேன வச்சு நம்ம கூவ அடிச்சுட்டா. அப்புறம் தான் தெரிய வருது, ரைஸ்லாம் வந்து கீழ கொட்டிடுச்சு. அதத்தான் அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான். மத்தபடி ஒண்ணும் இல்லன்ட்டு. அதோட நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ மடியில போட்டுக்கிட்டு, "இங்க ஒண்ணும் தப்பா நடக்கல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம யுவன், "உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே லூவ பார்த்து, "சார் நீங்க கொஞ்சம் வெளிய போறீங்களா? நான் வந்து சூஜிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா." அப்படின்னு சொன்னோனே, நம்ம லூ ரொம்ப மொறச்ச மாரி உட்காந்துக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீங்க கொஞ்சம் போங்களேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். உடனே நம்ம யுவ கேட்கிறா, "இங்க என்ன நடக்குது? உன்னைய இவன் கடத்திட்டு வந்திருக்கானா?" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல அதெல்லாம் அவன் ஒண்ணுமே பண்ணல. நல்லா தான் இருக்கேன்." அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்ல, "எனக்கு என்னமோ சரியா வரல. வா இங்கேருந்து போயிடலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம யுவையும் சொல்றா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். நம்மளோட கதைக்களம் முடியிற நேரம் வந்துருச்சு. ஆனா என்னோட ஒர்க் ஒண்ணும் முடியல. அது முடிஞ்சோனே எல்லாம் சரியா வந்துரும். கண்டிப்பா உன் ஆசைய நிறைவேறுவேன். இந்த மிஷன்லாம் வந்து சரியா போயிரும்." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள வந்துரான்.
வந்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்து கேட்குறான், "நீங்க எத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஸ்டோரி இங்க போயிட்டு இருக்கு? எதுக்கு உன்னால இந்த உலகத்துல என் கூட வாழ முடியாது? என்ன மிஷின்? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி இவனுக்கு உண்மைய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு உண்மைய சொல்றதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம யுவிஎஸ்வரா, "இல்ல சார், நீங்க கேட்டது எல்லாமே தப்பு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின பார்த்து கேட்குறான், "நீ இத பத்தி ஒழுங்கா எனக்கு உண்மைய சொல்ல மாட்டியா?" அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. நம்ம ஹீரோவும் கேட்குறான், "உனக்கு இத பத்தி சொல்ல விருப்பம் இல்லன்ட்டா, ஓகே பரவால்ல இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி அவன் சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ போய் லூவ கூட்டிட்டு வா. ஏன்டா அவருக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உண்மைய சொல்லலாம்னு இருக்கேன். கூட்டிட்டு வான்னு சொன்னோனே, அங்க லூவும் வந்திருக்கான். அப்பதான் இவன் எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, அவன் ஆச்சரியமா கேட்குறான் லூ, "என்னது நீ தான் கிரியேட்டரா? இது நாவலா? இது நாவல் வேர்ல்டா? அப்போ உன்னால இங்க இருக்க முடியாதா? இதெல்லாம் உண்மதானா? நீ தான் எங்க கேரக்டர்லாம் வந்து கிரியேட் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்றா. ஆனா நான் வந்து லவ் பண்ணேனாக்கா நான் இங்கேருந்து மறைஞ்சு போயிருவேன். அதனால தான் லவ் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோயின பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சோகமா இருந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதோட ஹீரோவ பார்த்து சாரின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "நீ சொல்றதுல எல்லாமே என்னன்ட்டு எனக்கு புரியவே இல்ல. இதெல்லாம் உண்மையான்ட்டு தெரியல. அதனால தான் நீ என்னை பார்த்ததுலேருந்து வெறுத்துக்கிட்டே இருந்தியா? நீ லவ் பண்ணாம ஒதுங்கி போயிட்டே இருந்தியா? எது எப்படியோ?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன், டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கிஸ் குடுக்குறான். கிஸ் குடுத்துட்டு, "இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. இனிமே நான் உன்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமே உன்னைய லவ் பண்ண மாட்டேன். இனிமே நான் எந்த விதத்துலயும் உனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உன்னைய." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோயினுக்கு பாவம் ஒரு மாதிரி கவலையா இருக்கு. ஏன்டா அவளுக்கு இப்ப தானே கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல லவ் வருது. ஆனா இவளுக்கு இன்னைக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு போல இருக்குது. அவளோட ஃபேஷன் டிசைனிங்ல அவ வந்து அவார்ட் வாங்க போறா. அதனால அவ கொஞ்சம் நர்வஸாவே இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு." அப்படிங்கிற மாரி. இங்க லூவும் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு, "என்னால நம்பவே முடியல இன்னும் நீ சொல்ற ஸ்டோரி எல்லாம். உண்மதானா? நீ தான் என்னோட ஸ்டோரியோட ஆத்தரா? நீ தான் என்னைய கிரியேட் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றா. நம்ம யுவிக்கும் அவார்ட் வாங்குற நேரம் வந்துருச்சு போல இருக்குது. அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, "இந்த ஃபேஷன் டிஸ்ல நீ வெற்றி பெறுவா. கண்டிப்பா போயிட்டு வா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம யுவியும் அங்கருந்து கிளம்புறா. ஆனா நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்து, "என்ன நான் கதையில எழுதுன மாரியே இதுக்கு இந்த அவார்ட் ஃபங்ஷன கெடுக்கிறதுக்காக இருக்கிற எல்லாத்தையும் புடிச்சிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம லூ, சான் எல்லாத்துலயும் கேட்கும்போது எல்லாரும், அவங்க எல்லாத்தையும் புடிச்சுட்டோன்ட்டு." நம்ம ஹீரோயின் ஆமாமா, ஏன்டா நான் கதைய கிரியேட் பண்ணேன். எனக்கு தெரியாதா இந்த ஃபங்ஷன் எப்படி முடியும்ன்ட்டு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு வழியா அந்த ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சு, நம்ம யுவியும் பெரிய ஃபேஷன் டிசைன் அவார்ட்லாம் வாங்கி ஆனா அந்த சந்தோஷத்த எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம யுவியும் நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யுவி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா, "எனக்கு என்னமோ பயமா இருந்துச்சு. இந்த அவார்டு எனக்கு கிடைக்காத, என் ஆசை நிறைவேறாம போயிருமோன்ட்டு. இப்ப அந்த பயமே இல்ல. எனக்கு எல்லாமே நிறைவேறுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின், "ஏன் அத பத்திலாம் கவலைப்படுற? நான் தான் உனக்கு இருக்கேன்ல." அப்படின்ட்டு. "ஆனாலும் உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கும்போது எனக்கு கவலையா இருக்குது. கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆமா அப்படிங்கிற மாரி எதையோ யோசனை பண்ணிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம யுவிய காணோம். எங்க யுவிய காணோம்னு சொல்லிட்டு அவளும் யுவின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்து பார்க்குறா. லூ வரான். ஆனா லூவ பார்த்து, "யுவை இருந்தாளே எங்க?" அப்படிங்கிற மாரி. ஆனா லூ கேட்குறான், "யுவையா யாரு?" அப்படின்ட்டு. "என்னது யாரு? அவ தான் ஃபேஷன் டிசைனர் உன்னோட அசிஸ்டன்ட்டா இருந்தால்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். "நான் அந்த மாரி யாரையும் அசிஸ்டன்ட்டா வச்சில்லையே." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படி பார்க்குறா. அந்த ஃபோட்டோல அவங்க 3 ஃப்ரெண்டு இருந்தது எல்லாமே மறைஞ்சு, இப்ப அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதாவது நம்ம சாங்லியும், நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அங்க வந்த மேனேஜர் சொல்றாரு, "இந்த மிஷன் இன்னும் முடியலன்ட்டு." "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டவ டக்குன்னு எந்திரிச்சு, "என்னது மிஷினா? அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது தான் தெரிய வருது. அந்த குட்டி பையனா இருந்தான்ல மொதல்ல, அவன் தான் போல இருக்கு இந்த மேனேஜர். "ஓ! நீ தான் அவனா? இந்த நாவல் வேர்ல்ட்ல உள்ள மேனேஜரா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அவனும் ஆமாமா அப்படிங்கிற மாரி சொல்றான். "இந்த மிஷன் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதானா? கம்ப்ளீட் ஆயிடுச்சா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இங்கேருந்து ஒவ்வொரு ஆசையா நிறைவேறும்போது அவங்க மறைஞ்சு போயிருவாங்க. அதே மாரி இவயும் இப்ப மறைஞ்சு போயிட்டா, அதே மாரி இங்க உள்ள கேரக்டர் எல்லார் மெமரிலேருந்து அவன் மறைஞ்சு போயிருவா. அதே மாரி நீனும் ஒரு நாள் மறைஞ்சு போயிருவ அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் தான் யாருமே லவ் பண்ணலையே." அப்படின்னுட்டு. "நீ லவ் பண்ணாட்டியும் நீ மறைஞ்சு போவன்ட்டு." "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, "ஆமா, நான் உன்னை அன்னைக்கு வந்து உண்மைய சொல்லாம இருந்தேன். நீ லவ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நீ கண்டிப்பா மறைஞ்சு போவ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அட பாவி! இத நீ முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கைய பாக்குறா. கை அப்படியே லைட்டா மறைஞ்சு மறைஞ்சு போகுது. நம்ம அந்த மேனேஜர் சொல்றாரு, "நீ லவ்வே பண்ண மாட்டேன்னு எனக்கென்ன தெரியும். நீ எப்படியாவது லவ் பண்ணிருவான்னு நெனச்சுட்டு தான் நான் சரின்னு சொன்னேன். ஆனா நீ என்னடா இவ்ளோ பிடிவாதக்காரியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெளில டக்குன்னு ஏதோ கிளாஸ் உடையிற மாரி சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்க்கும்போது, உடனே ஜாங்கிலி வரா. "நான் இப்ப தான் வந்தேன் உன்னை தேடிக்கிட்டு நீ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த மேனேஜர், "சரி சரி நான் வரேன்." அப்படிங்கிற மாரி அவனும் அங்க எந்திரிச்சு போறான். அவன் போனோனே
ஜாங்கிலியும் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து, "என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டு போயிற மாட்டீல்ல?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின வந்து அவ ஹக் பண்ணிக்கிறா. ஆனா ஹீரோயின் "ஏன் என்னாச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிச்சன்ல வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கா போல இருக்குது. அப்ப கை தவறி டக்குன்னு அந்த ஹாட் வாட்டர் அவ கையில போட்டோனே, நம்ம ஹீரோ வந்துறான். வந்துட்டு "என்னாச்சு பார்த்து செய்யக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கேர் எடுத்து அவ கையெல்லாம் ஊதி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நல்லா கை ஊதிட்டு, "சரி பார்த்து ரொம்ப இது கவனமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அவன பார்த்து, "நீ நானும் லவ் பண்ணுவோமா? நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா வரியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். உடனே இத கேட்டுட்டு அவனும் அப்படியே டக்குன்னு அவ கை கூட போறான். உடனே நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சுக்கிறா. "ஏன்? நீ ஏன் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது? நான் இந்த உலகத்த விட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்ன லவ் பண்ணாம இருக்கலாம்னு இருந்தேன். ஆனா நான் வந்து இப்ப எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போய் தான் ஆகணுமா? ப்ளீஸ் என்னைய லவ் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "இல்ல இது வேண்டாம். சரியா வராது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல நீ பயப்படுற மாரி எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் உன்னைய லவ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் இங்கேருந்து போறது உண்மதான். அதனால நான் இருக்கிற வரைக்காவது உன்னைய லவ் பண்றேனே ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். சரி அதுக்கு மேல உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போறா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவள வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, "நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ எப்படியும் இங்கேருந்து தான் போற. அதனால நான் உன்னைய லவ் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு, இது நம்ம எல்லார்ட்டயும் அனௌன்ஸ் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு, அங்க வந்து வெளியில சொல்றாங்க, நானும் இவங்களும் ஒண்ணா லவ் பண்றோம். இனிமே ஒண்ணா தான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஜானும் கேட்குறான். ஜான்லயே பார்த்தாக்கா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி. ஆனா அவளும் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. இப்படியே ஒரு 2 மாசம் ஓடுது. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா அவங்க லைஃப அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி வெளியில வரும்போது ஒரு குட்டி பொண்ணு வரா. வந்துட்டு பொக்கே வாங்கி குடுங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் வாங்கி குடுக்குறான். அப்ப வந்து அந்த குட்டி பொண்ணு சொன்னா, "நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? நீங்க 2 பேரும் ஒருத்த ஒருத்த ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோயின் இதுவரைக்கும் நம்ம ஹீரோவ பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லல போல இருக்கு. ஏன்டா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க நம்ம சொல்லும்போது கண்டிப்பா அன்னைக்கே நம்ம மறைஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இதுவரைக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லாம இருக்கா போல இருக்குது. அதோட அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் வராங்க. கூடவே வந்து நம்ம ஹீரோயின் ஜாங்லியும் கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்கு. நம்ம ஹீரோவுக்கும் கேக் ஊட்டி விட்டு, ஜாங்லிக்கும் கேக் ஊட்டி விட்றா. நம்ம ஹீரோ, "ஏய் நம்ம 2 பேர் தானே டேட்டிங்க்கு வரணும்னு சொன்னோம். ஏன் இவள கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு ஜாங்கிலி, "என் ஃப்ரெண்டு அதனால என் ஃப்ரெண்டு கூட தான் நான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டைரி எடுத்து பார்த்துட்டு, "ஏய் எனக்கு மவுண்டைன் போகணும், சன்ரைஸ் பார்க்கணும். இந்த ஆசைலாம் நிறைவேத்தணும். வரியா போவோம்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ, "வேண்டாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப நேரம் நம்ம ஊர் சுத்திட்டா ரொம்ப டயர்டா இருப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஜாங்கிரி சொல்றா, "நீங்க வராட்டி இருங்க. நான் என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பா வருது. உடனே இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போவ. நம்ம ஹீரோயின்ட்ட ஜாங்கிரி சொல்றா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கவலைப்படாத நான் இருக்கேன். நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேத்தி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே நம்ம ஹீரோவா என்னன்னு தெரியல. ஜாங்கிரி அப்படியே முறைச்சு பார்க்குறா. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சு ஓடி வரா. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்குது. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே நம்ம ஹீரோ சொல்றான், "ஒண்ணும் இல்ல. லைட்டா நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் ஒண்ணும் சின்ன அடிதான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, இந்த டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரியா கார வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம ஹீரோயினும் அந்த மேனேஜர கூட்டிட்டு உள்ள தனியா கூட்டிட்டு வரா. வந்துட்டு சொல்றா, "நான் இந்த ஸ்டோரியில வந்து கூக்கு வந்து எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கிற மாரி எழுதவே இல்ல. நீ எதுவும் நாவல மாத்தி எழுதுனியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இந்த மேனேஜர், "ஐயய்யோ! நானே எதுவுமே செய்யலப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வெளியில சத்தம் கேட்குது. அங்க என்னன்னு வந்து பார்த்தா, இங்க அந்த டிரைவர் இருக்கான். மறுபடியும் வந்து நம்ம கூவ வந்து கத்திய வச்சு கொல்றதுக்கா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை அவங்க 2 பேரும் வந்து நம்ம கூவ வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த மேனேஜரும் வந்து அவன கைய காட்டிட்டு, "எதுக்குடா திடீர்னு இந்த மாரிலாம் பண்ற? உன்ன யார் பண்ண சொன்னா? உண்மைய சொல்லு. இல்லாட்டி அவ்வளதான்." அப்படிங்கிற மாரி கத்தி எடுத்துக்கிட்டு வந்தோனே, அவனும் நானும் உண்மைய சொல்லிர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதோட நம்ம ஹீரோவுக்கு மருந்துலாம் காயத்துக்கு மருந்துலாம் போட்டு விட்டுருக்கா. நம்ம ஹீரோவ அப்படியே நெருங்கி நெருங்கி வந்து நம்ம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம மேனேஜர் வந்துட்டு, "சார் நான் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவ காட்டுனேன். அந்த ஃபோட்டோல பார்த்தா சாங் இருக்கான். "என்ன சான் எப்படி இங்க வந்தான்? அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணான்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஜாங்கிலி வரா. நம்ம ஹீரோயின் ஜாங்கிலிய பார்த்து கேட்கிறா, "இதெல்லாம் நீ தான் செய்ய சொன்னியா? எதுக்காக வந்து கூவோட கார் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவ சொல்றா, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம, "நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஆமா நான் உன்னைய ரொம்ப ரொம்ப விரும்புறேன். இந்த உலகத்துல நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ வந்தப்பறம் தான் என் லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் மாறுனுச்சு. என் கேரக்டர்லாம் மாறுனுச்சு. நான் உன்னை இழக்க விரும்பல. நீ இங்கேருந்து போக்கூடாது. அதனால தான் அவன வந்து கொல்லலாம்னு முடிவு பண்ணேன். அவன் இருந்தா தானே நீ அவன லவ் பண்ணுவ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீனு மேனேஜரும் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீ இங்கேயே இருக்கணும். உன்னைய நான் விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி ஜாங்கிலி சொல்றா. நம்ம ஹீரோயின், "நீ முழுசா கேட்கலையா? நான் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து மறைஞ்சு தான் போறேன். உனக்கு தெரியாதா?
என்னோட ஞாபகத்துல நீங்க எல்லாரும் இருப்பீங்க. உங்க ஞாபகத்துல தான் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அந்த ஜாங்லி வந்து நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, "நீ என்னை விட்டு போக்கூடாது. நான் உன்னை மறக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்றா. உடனே நம்ம ஹீரோயின் சரி இருக்கிற கொஞ்ச நாளாவது நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜாங்லிய கூட்டிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவள எங்க கூட்டிட்டு வந்தான்ட்டு, "இல்ல நான் இருக்கிற கொஞ்ச நாள் வரைக்கும் இவளும் இங்க தான் இருப்பா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏன்னா சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஒண்ணா இருக்கும்போது எப்பவுமே ஜாங்கிலி கூடவே இருக்காளா, இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவன் தண்ணி குடுத்தா, இவளும் தண்ணி குடுக்குறா. அவன் வந்து கோட் மாட்டி விட்டா, உடனே ஜாங்கிலி வந்து அவன் கோட்ட தூக்கி வீசிட்டு, இவ கோட்ட மாட்டி விடுறா. ஆக மொத்தம் இவங்க 2 பேருக்கும் அன்புக்கு இடையில மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் முழிக்கிறான். நம்ம ஹீரோவோட தனியா இருக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல. நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பார்க்குறான். பார்த்தா கூடவே ஜாங்கிலியும் வந்துறா. ஜாங்கிலியும் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்றா, "நான் சூஜிய கூட்டிக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன். 3 டேஸ் அங்க தான் இருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவ. நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம போக மனசு இல்லாம அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோ டென்ஷன்ல கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட இருக்க விட மாட்டேங்கிறா. என் சந்தோஷத்தையே கெடுக்க வந்துட்டா பாவி அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம மேனேஜர் கூட்டிட்டு வரான். நம்ம ஹீரோ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்குன்னு கேட்க, இன்னைக்கு தானே லாஸ்ட் நாள் வாங்கன்னு மேனேஜர் சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னது லாஸ்ட் நாளா? என்ன சொல்றா? அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு வந்து பார்க்க, நம்ம ஹீரோயின் அழகா வெட்டிங் ட்ரெஸ்ல ரெடி ஆகி நிக்கிறா. அத பார்த்தோன்னா அவனும் அப்படியே அசந்து போயிருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அழகா அவனையே பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி வரா. வரும்போது சொல்லிக்கிட்டே வரா, "நான் மொத இங்க வந்தவுடனே நான் பார்த்து வியந்த ஆம்பள நீதான். என் கதையோட நாயகனே நீதான். ஆனா உன்னை லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுல நான் இருந்ததுனால உன்னை லவ் பண்ணல. ஆனா உண்மையெல்லாம் மொதவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன்னை லவ் பண்ணி நான் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்திருப்பேன். அந்த நாட்கள் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். உன் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ என்கிட்ட ரொம்பவே ஜென்டில்மேனா நடந்துக்கிட்ட. உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு, "என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி ரிங் எடுத்து காட்டுனா, நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கண் கலங்குது. அவனும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவனுக்கு கண் கலங்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, மேரேஜ் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி தலையாட்டோன்னே, நம்ம ஹீரோயின் ரிங்கு குடுக்குறா. உடனே அந்த ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விட, நம்ம ஹீரோயினும் ரிங் எடுத்து நம்ம ஹீரோ கையில மாட்டி விட்டுட்டு, அப்படியே 2 ஒத்த லவ் சொல்லிட்டு அப்படியே அன்ப பரிமாறிட்டு இருந்தாப்புல, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மறைஞ்சிட்டா போல இருக்கு. ரிங் தான் கீழ விழுவுது. நம்ம ஹீரோவுக்கும் டக்குன்னு எல்லாமே அவன் மெமரிலேருந்து லாஸ் ஆயிடுச்சு. சூஜின்ட்டு ஒருத்தி இருந்தான்டே. உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க கீழ கிடக்குற ரிங் எடுத்து, "இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாப்புல இருக்கு. "நான் இங்க வந்தது, நான் யாரு, என்ன, உன்னை எப்படி சந்திச்சேன், நீ எப்படி லவ் பண்ண, நான் இங்கேருந்து எப்படிலாம் போனேன், நான் உன் கூட இருந்த சந்தோஷ நாட்கள்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருப்பாப்புல இருக்கு. அதெல்லாம் அவனும் படிச்சுட்டு அப்படியே சோகமா இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, "நான் இங்கேருந்து போனாலும் கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்பான்னு நம்பிக்கையில இங்கேருந்து போறேன். என் ஞாபகத்துலேருந்து நீ போகவே மாட்ட. அதே மாரி உன் ஞாபகத்திலே இனிமே நான் இருப்பேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயின் வந்து அவ வேர்ல்டுக்கு வந்துட்டா போல இருக்குது. அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. ஃபோன் ரிங் அடிக்கிற மாரி இருக்குது. நம்ம ஹீரோயின் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா போல இருக்கு. அப்பதான் முழிச்சு பார்க்குறா. அதோட பார்த்தா அவங்க எடிட்டர் தான், "என்ன உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? சீக்கிரம் வா, அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஸ்டோரி எழுதணும்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "ஐயய்யோ! இன்னொரு ஸ்டோரியா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே மறுபடியும் கீழ விழுந்துறா. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. அவங்க எடிட்டர் வந்து நம்ம ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. "நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? இந்த ஸ்டோரி எழுத மாட்டியா? ஏன் எழுத மாட்டா? இதுல வந்து பாஸ் கேரக்டர். அவன் ரொம்ப ரூடா இருப்பான். நீ ஏன் எழுத மாட்டேங்கிற? இந்த மாரி ஸ்டோரி தான் இப்போ மக்கள்லாம் விரும்பி படிக்கிறாங்க. காசு வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் நீ எழுத மாட்டேன்னு சொன்னா நம்ம பாஸ் நம்மள திட்டுவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் அத கேட்டுட்டு டக்குன்னு வெளிய வந்து பார்க்குறா. அந்த பாஸ் வந்து யாரையோ புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். "என்னது உன்னால ஒரு நாளைக்கு ஒரு 20,000 வேர்டு கூட எழுத முடியாதா? இனிமே இந்த கதை எழுத மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு இருந்தாக்க, "இனிமே நீ வேலைக்கே வர வேண்டாம்" அப்படிங்கிற மாரி கோவமா அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் அப்படியே வாய் பொளந்து அப்படியே சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா கத்திக்கிட்டு இருக்கிறவன் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். அவனும் ஃபோன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே சிரிச்ச மாரி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னங்க, இந்த ஸ்டோரி எப்படி முடியும்னு நம்மளா யூகிச்சுக்க வேண்டியதுதான். இந்த ரியல் வேர்ல்டுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா என்னமோ சேர்ந்து லவ் பண்ணி கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நம்மளும் நினச்சுக்கிட்டு இதோட நானும் கிளம்புறேன். வேற ஒரு ட்ராமால உங்களை மீட் பண்றேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.